கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு அருமையான வார்த்தையை வாக்குறுதியாக இறைவன் யோசுவாவுக்கு தருகிறார். இதை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த ஐடிஐ முடிச்சவங்கலாம் அந்த காலத்துல ஐடிஐ முடிச்ச உடனே நேரா வேலைக்கு போக மாட்டாங்க. அங்க படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஐடிஐல பிராக்டிக்கல், தியரிட்டிக்கல் இதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் முடிச்சு பாஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அப்ரண்டிஸா போய் சேருவாங்க. அப்ரண்டிஸா சேர்ந்து அங்கு படித்தவற்றை பிராக்டிஸ் செய்து தொழிலை கற்றுக்கொள்வார்கள். அதுக்கு பின்னாடி வேலைக்கு அப்ளை பண்ணும் பொழுது, நான் இந்த இடத்துல இந்த ஐடிஐ படிச்சிருக்கிறேன், இந்த கம்பெனியில நான் அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கும் கூட விசுவாச ஓட்டத்துல ஊழிய பாதையில இந்த அப்ரண்டிஸ்ஷிப் தேவையா என்று சொன்னால் தேவை என்பதைத்தான் யோசுவா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நான் தேறினவன் என்று எண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லாதபடிக்கு தேவனுடைய மனுஷனால் பயன்படுத்தப்படும் பொழுது, அந்த பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த பயிற்சி ஒரு வெற்றி நிலையை காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வேவு பார்க்க செல்லுவதிலே ஒருவனாய் காணப்பட்டவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவன் ஒரு யுத்த வீரன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மோசேயோடு பர்வதம் வரைக்கும் சென்றவன். மோசேயோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அவனுடைய விசுவாசத்தை கற்றவனாக, மோசேயினிடத்திலே காணப்பட்ட தாழ்மையை கற்று பிரதிபலிக்கிறவனாக, அவனுடைய உண்மை தன்மையை பிரதிபலிக்கிறவனாக யோசுவாவுடைய வாழ்க்கை இருந்தது. யோசுவா பெரிய புத்தகங்களை படிக்கவில்லை. பெரிய புத்தகமாக மோசேயை வைத்து படித்தான். மோசேயை குருவாய் ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எடுத்தான். விளைவு இறை மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழி நடத்துகிற மிக சிறந்த தலைவனாய் காணப்பட்டான். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்களும் நானும் யாரிடத்துல பயிற்சி பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம்? அப்ரண்டிஸ்ஷிப் என்பது இட் மீன்ஸ் someone who wants to learn, கற்றுக்கொள்ள விரும்புகிறவன். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிற மக்களாக அடித்தளம் இடுகிறோம். விசுவாச வாழ்க்கையிலே இடுவோம் என்று சொன்னால் வெற்றியின் வாழ்க்கை நமக்கு நிச்சயம் தேவன் கொடுத்தாங்குவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபைகளை என்ன உதவி செய்யும்? உம்மிடத்துல கற்று தேர உதவி செய்யும். மோசே இடத்துல யோசுவா கற்றதை போல நீர் எங்களுக்கு இந்த வேதத்தை கொண்டு நாங்கள் பல காரியங்களை கற்றுத்தேர சாட்சி வர உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.